அதானே. அதனால என்ன நம்பிக்கை? உன் பிறந்தவன செமைய நானே சுடலையா பிறந்து மாத்திட்டார். என்ன ஆண்டவன் சொன்ன போதே அம்மையான பூமாதேவி வருவாளா வருவாளா ஜமப்பாளா ஜமப்பாளா பூமாதேவி பூமாதேவி உலகத்துக்கு வருவாளா 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 ஜமப்பாளா ஜமப்பாளோ பாடோ உடையவனும் வாங்கி கொண்டே படி அளப்பதற்கு உடையவனும் கிளம்புவாரோ முதலந்து வாங்கி கொண்டே ஆண்டவனும் கிளம்புவாரோ ஆதிசக்தி பார்வதியா என்னாத எண்ணமல்லோ என்னாத எண்ணமெல்லாம் என்னவாளாம் பார்வதியாயே. ஆண்டவன் பகவானுக்கு ஆமா ஆதிபராஜ்யத்தை ஆளாக்கு திரையெடுத்த ஆண்டவனார் கை கொடுத்தா கொடுத்தாள். ஆண்டவன் வாங்கி கொண்டு படியளக்க கிளம்புதாரு. இந்த சீரான வேலையில சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்த அன்பு பாராட்டிய ஜீமான் பூமான் கனகவான்கள் இந்த நாச்சியாலபுரத்தில் வாழ்வாங்க வாழக்கூடிய என் வேம்படி சாசா, என் கள்ளக்கார மாறி சந்தன மாரியம்மன் ஜடமாரியம்மன் குலகோமரங்கள், என் சொல்லக்கரை மாயாண்டி குலகோமரமாக விளங்கக்கூடிய தாத்தா செல்லையா வேளார் அவருடைய மனைவி நம்ம பாட்டி பொன்னம்மா. ஆமா, கள்ளக்கார மாரியம்மனுக்கு ஆடும் குலகோமரத்தாடி எங்க பாட்டி பொன்னம்மா தங்க கரத்தினால பாடும் மேரனுக்கு லட்சாதி லட்சம் நோட்டு அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார். அன்னார்களுக்கு அடுத்து பாடும் பழமையை விரிசலித்த நல்ல உள்ளா தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீதி கனி சொரியும் நம்ம தெக்கு பெட்டி. ஆமா, நம்ம தெக்கு பெட்டியில கொழுவிருக்கும் தெய்வம் சந்தன மாரியம்மா காளியம்மா. ஆமா, அனந்த பற்பனாத சாசா என் சங்கிலி மாடன் சொடல மாடன். சங்கிலி மாடன் சொடல மாடன் கொல கோமரம் எங்க சின்னியா, அவன் எங்க சித்தப்பா. அவன் வெள்ளைய வேளாரு வெள்ளைய ஒரே மண்கலைமா தானே இருக்கும். அப்பா வெள்ளைய வேளாருடைய தங்க கரத்தினால பாடும் அவனுக்கு 50 லட்சத்தையும் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார் சித்தப்பா வெள்ளைய வேளார். பாடமளமையை பரிசளித்த ஆதனை பேர்களும் உற்றார்
பெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துன ஜீனத்தோடு வாழ வேணும் வளர வேணும் படிய வாங்கிட்டு கைராஜ வாசல விட்டு தாண்ட போறாரு. பார்வதி வந்து குறுக்க வழிய மறிச்சிட்டாள. இறைவனை குறுக்க மறிச்சால பகவான் காக்காரியா பார்வதி என்னைக்கும் இல்லாத திருநாளாய் நீ அளந்து கொடுத்த படியை கொண்டு நான் படி அளக்க போற நேரம் ஒரு ஆணா பிறந்த வெளிய கிளம்பையில பொண்ணா பிறந்த மறிச்சா போற காரியம் வெற்றி ஆகுமா? அதானே போற நேரத்துல குறுக்க மறிச்சு அது என்னத்துக்கு ஆகும்? நான் படி அளக்க போறேனே என்ன எதுக்கு வழிய மறிக்க அவனே சிவபெருமான் கேட்க பார்வதி சொன்னா இறைவா பகவான உங்களுடைய படியளப்பை நான் இதுவரைக்கும் கண்ணால கண்டதில்லை. ஆண்டவனுடைய அமுதளப்பு எப்படின்னு நான் அறிஞ்சது இல்ல. நீர் யாராருக்கு எப்படி இறையழைக்குன்னு எனக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு பொழுது உங்க படியளப்பை நான் பார்க்கணும். ஏன்னா பராஜயத்துக்கு பகவான் மேல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படி கேளுங்க. பகவான் படி அளக்கத்தான் போறாரா இல்ல வேற ஏதோ சின்னோட செட்ட பண்ணி வச்சிருக்காரா? இந்த ஆண்டவன் படி அளப்பது உண்மையா பொய்யா இல்ல வேற எங்கேயும் இருந்து வாரா? என்னன்னா பகவான் மேல அந்த அளவுக்கு சந்தேகம் இருக்குன்னா இவர் அப்படி இருக்காரு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எட்டி பார்க்குமோ? எட்டி பார்க்காதுல்ல. அப்ப இந்த பகவான் படி அளக்கணும்னா இவர் மேலையும் ஒரு குறை இருக்கத்தானே இது. ஏன்னா உலகத்துக்கு தெரிஞ்சது பராஜயத்திய பக்கத்துல வச்சிருக்காரு. உலகத்துக்கு தெரியாம ஒரு பொண்டாட்டிய தலையில வச்சிருக்காரு. அவதான் கங்கா பரமேஸ்வரி. சிவபெருமா 2 பொண்டாட்டி கட்டியிருக்காரு. நாலு பொண்டாட்டி இருக்கு. கல்யாணம் நடந்திருக்கு. உனக்கு பத்திரிகை இல்லையா? விநாயக பெருமாளுக்கு சித்தி புத்தி வல்லவி சுரவின்னு 4 பொண்டாட்டி. ஆமா இளைய மக வேல்முருகனுக்கு வள்ளி தெய்வான 2 பொண்டாட்டி. என் பெருமாள் மாயவன் கண்ணனுக்கு பாமா இருக்குமணி. அவங்களுக்கெல்லாம் தெய்வத்துக்கு 2 ஒண்ணு கட்டிட்டு ஊரா வில்லடிக்கும். அப்பவும் மாற மாட்டேங்க. நமக்கு இன்னும் கேட்கும். முடியல. அப்பவுமே என் தாலி எண்ணியரு. அப்ப எங்க பழைய அக்காவை திருப்பி
யாரை நம்பினாலும் இந்த சிவனை நம்ப முடியாது. அதனாலே இந்த பகவான் பின்னால போகணும்னு பராசக்திக்கு ஆசை வந்துடுது. அப்ப ஆண்டவன் சொன்னார், ஏ பார்வதி, பகவான் படைப்பு பலவிதம். ஆமா, ஒரு தினம் அரசனா படைச்சிருப்பேன், ஒரு தினம் ஆண்டி அலைய விட்டுருப்பேன், ஒரு தினம் பணக்காரனை படைச்சிருப்பேன், ஒரு தினம் பண்டாரம் பரதேசியாவும், அது மட்டுமா ஒரு தினம் கண் தெரியாம, ஒரு தினம் காது கேளாம, உண்மை மாதிரியா வாய் பேச முடியாம, பகவான் படைப்பு. அதனால ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அதனால எத்தனை ஆண்களோடு நடந்தாலும் ஒரு பெண்ணோடு நடக்க கூடாது. முடிச்சோன்னு வாங்கிட்டு போவனுக்கு தானே. இந்த ஜீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகமான்கள் நம்ம பெருங்கொள வகையரா. பெருங்கொளம் நம்ம ஏரல் உண்டியலூர் பக்கம் இருக்கு. பெருங்கொளம் வகையரா நம்ம ஏரல் உண்டியலூரிலே கொழுவிருக்கும். நம்ம வேம்படி ஜாஜா கள்ளக்கரை மாதிரி சுள்ளக்கரை சொடலதான் இங்க நாச்சியார்புரத்துல வந்து கொழுவிருக்காவும். ஆமா, அது தை மாதம் 4வது திங்க செவ்வா. அப்படியா? நான் வேற பக்கம் வாங்கிட்டேன். அதானே. அதனால பெருங்கொள வகையரா நம்ம நாச்சியார்புரத்திலே கொழுவிருக்கும் ஸ்ரீ வேம்படி ஜாஜா ஸ்ரீ கள்ளக்கரை மாரியம்மாள் சுள்ளக்கரை சுடலமால சுவாமிக்கு குலகோமரங்கள். தாத்தா செல்லையா வேளார், பாட்டி பொன்னம்மாள், அன்னாருடைய அறந்தவ செல்வங்கள் அண்ணாச்சி மாரியப்பன் வேளார், மாரியம்மாள், தம்பி எசைக்கிராசு. ஆமா, எனக்கு தனி அன்பு பாசம் கொண்டவர் தம்பி பத்தியெல்லாம் போட்டாவல. அதானே என் அருமை தம்பி எசைக்கிராஜி, மாரி செல்வி, சுபசிரி முத்துக்குட்டி, சபரி முத்து. ஆமா, எங்க பெருங்கொள வகையரா. நமது பெருங்கொள வகையரா நாச்சியார்புரத்தை சேர்ந்த வேம்படி ஜாஜா கள்ளக்கரை மாரியம்மாள் சுள்ளக்கரை சுடலமால சாமி குலகோமரம் தாத்தா செல்லையா வேளார் பொன்னம்மாள் அவர்களுடைய அறந்தவ செல்வம் மாரியப்பன் வேளார், மாரியம்மாள், எசைக்கிராசு, தம்பி எசைக்கிராஜ் அவர்களும், மாரி செல்வி அவர்களும், சுபேசிரி முத்துக்குட்டி அவர்களும், சபரிமுத்து அவர்களும் அள்ளிப்பணம் கொடுத்து 2,00,000 நோட்டை நந்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார். அன்னார்களுக்கு அடுத்து இந்த கள்ளக்கரை மாரியம்மாளுடைய கோவில் நாட்டாம அன்பும் அன்பும் ஆசாபாசம் கொண்ட நாட்டாமைய சந்தன மாரியப்பன் வேளார். கள்ளக்கரை மாரியம்மன் கோயிலுக்கு நாட்டாமை சந்தன மாரியப்பன் வேளார் அவர்கள் என் அருமை உடன்பரவாத சகோதரர் தம்பி எஸ் சங்கர் வேளார். அவருடைய தங்க கரத்தினால பூமாலையை பொன்மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் சுட்டி அத்தோடு ஒரு இலைக்கு 1000 முன்மரும் அழகான பொன்னாடை அணிவித்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார். ஐயா நாட்டாமைய சந்தன மாரியப்ப வேளார் அவர்களும் அருமை தம்பி எஸ் சங்கர் வேளார் அவர்களும் என் கள்ளக்கரை மாரியம்மாள் சுள்ளக்கரை சுடலையுடைய குலகோமரங்கள் அவர்களாம் அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார். ஆதரித்த அனைவர்களும் பெற்றார் உறவினர்கள் மாமன் மருமகன் மைத்துன சேதனத்தோடு வேணும் வளர வேணும் வளர வேண்டும் அருளாலை அருளாலே வாழ வேணும் வளர வேணும் வல்ல ஜீவ அருள் மலை மோருக அருளாலே ஒன்று 10 100 கோடி கைலை போல வேணும் கைலை போல 100 கோடி உயர வேணும் கைலை போல உயர போல யாழி
வேண்டும் அன்னை சுத்தோ முஜியாம வாழ வேண்டும் ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னார், ஏ அம்மா பார்வதிய, பார்வதிய என்னோடு நீ வந்தனா எனக்கு இளைஞல் அதிகம். பகவான் பின்னால் வந்தால் பகவான் படியிழப்பு பாதியில நின்று போவோம். அந்த ஒரு பாவத்துக்கு நீ ஆளாக வேண்டாம். நான் இறை இழந்து வருவரும் ஈசு கையிலே நீ இருக்கணும். எங்க போனாலும் ஆம்பளைக்கு பின்னால வரணும்னு ஒரு பெண்ணா பிறந்தவன் நீ நினையாத, ஆசைப்படாத. போகலாம் இங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போகலாம். கெட்டன பிறகு எங்க போனாலும் பின்னால தொடர்ந்து போனா அது நல்லா இருக்குமா? பக்கத்துல இருந்து பாத்தியாரோ படத்துக்கு விட்டு போறோம். அதனால ஆண்டவன் சொன்னாரு, இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு ஒரு நாள் உன்னை கூட்டு போறேன். இன்னைக்கு கொஞ்சம் கெடுபடியான படியளப்பு இருக்கு, நிறைய நெருக்கடிக்கு மக்களுக்கு. ஆமா, அதனால நான் படியளந்து வர வரைக்கும் கைலாசத்துல இரு என்ன ஆண்டவன் சொல்லி விட்டுட்டு அவர் பாட்டு படியளக்க வந்துட்டாரு. ஆமா, அப்ப பராஜயத்தை நினைக்கா இந்த மனுஷன் நம்ம ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப இவர் மேல குத்த இருக்க போயிட்டானே, குத்த உள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும். அதானே மடியில கணம்லன்னா வழியில எதுக்கு பயம்? பயம் வேண்டாம்லங்க. ஆண்டவன்ட்ட ஏதோ குறை இருக்கு, இருக்கும் இருக்க. அப்ப இந்த பகவானை விடக்கூடாது. இந்த ஆண்டவன் படியளப்ப பரீட்சை செய்யணும் என்ற அபிராமி அகிலாண்ட கோடி சத்தியாகி சர்வலோக சொல்லுங்க என் மதுரை மீனாட்சி அங்கேற்கண்டி ஆதிவராஜத்தி ஆண்டவனை பரீட்சை செய்ய வேண்டும் நினைக்கா. ஈசனை இறையழைப்பை சோதிக்க வேண்டும் என்று ஆதிவராஜத்தி யாரை அங்க அழைக்க தெரியுமா? தெய்வதச்ச வேது வேறத்தான் வேது வேறைத்தான் அழைப்பாளோ ஐயவாருமைய விஸ்வகர்மா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் உன்னுடைய கையால விஸ்வகர்மா கம்பு வெட்டி உண்டு பண்ணி அலங்கார இருக்காணி போட்டு மிட்டு சீனி ஒட்டி ஜாவியத்தான் சிவ சத்திகையை கொடுக்கணுமே சத்திகையை கொடுக்கணுமே சிவ சத்திகையில் கொடுக்கணுமே சத்திகையில் கொடுக்கணுமே. பார்வதிய சொன்ன போது காதில் கேட்டு விஸ்வகர்மா பார்வதிய வார்த்தை கேட்டு ஏழு மிளகாவுக்குள்ள காஞ்சரங்கம்பு வெட்டி கட்டச்சிவன் உண்டு பண்ணி அலங்கார செப்பாக திருக்காணி போட்டு மீட்டு ஒட்டு ஜாவியத்தான் சத்திகையில் கொடுப்பாரோ செப்பமெல்ல வாங்குவாரோ பரிச்சை செய்ய சிவசக்திய எண்ணுதான கடவுளை பரிச்சை செய்ய அந்த கண்ணன் தங்கை எண்ணுதான கண்ணன் தங்க எண்ணுவாளோ ஆண்டவனை பரிச்சை செய்வதற்காக பராஜயத்தி பார்வதியால் தெய்வதச்சன் விஸ்வகர்மா அவரை அழைத்து, ஏ விஸ்வகர்மா விஸ்வரை வரவழைத்து, ஏ விஸ்வகர்மா பகவான பரீட்சை செய்யணும். உன்னுடைய தங்க கரத்தினால காஞ்சரம் கம்பு வெட்டி கட்ட சிமலாக உண்டு பண்ணி
அலங்கார செப்புக்கு திருக்காணி புட்டுமிட்டு சீனி விட்டு சாவியமிட்டு அலங்கார செப்பாக அம்மா கையில கொடுக்கணும். கொடுக்கணும் போ அப்படின்னு விஸ்வகர்மா கிட்ட பராஜயத்தி சொன்னாள். இந்த சீரான வேளையில் சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டி அன்பு சீமான் பூமான் கனகவான்கள் நமது மீதில் பற்றும் வாசம் கொண்ட ஏந்தலூரிலே வாசகம் செய்யக்கூடிய அருமை அண்ணாச்சி கருத்தப்பாண்டியன் அவருடைய அருந்தவ புதல்வர் தான் இந்த கோயில மலைப்பாரி போட்டிருக்காரு நம்ம தம்பி கார்த்திக்கு நாகாத்தால் கலைக்குழு. ஆமா, என் தம்பி கார்த்திகினுடைய தகப்பனாரு பாம்பே புகழ அண்ணாச்சி கருத்தப்பாண்டியர் அன்னாருடைய தங்க கரத்தினால பாடும் பழமைக்கு லட்சாதி லட்சம் நோட்டு 100 லட்சம் 100 கோடியாக கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார். அன்னார்களுக்கு அடுத்து நமது மீதில் பற்றும் பாசமும் கொண்ட நகரம் நம்ம ஆழ்வார்குறிச்சியில நம்ம மேல பாசம் உள்ள தனி பாசம் உள்ள இடமும் அங்க உண்டு. நம்ம வேடத்தி கோயில் அடிச்சோம்ல. அப்பேற்பட்ட குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த செல்ல முடிச்சுமா ஆழ்வார்குறிச்சியிலே வாசகம் செய்யக்கூடிய ஆவண்ணா ராமையா வேளார் அத்தோடு செண்பகம் ஆழ்வார்குறிச்சி அன்னார் அவர்களும் அன்னார்களுக்கு அடுத்து ராவண்ணா ராமையா வேளாருடைய மகன் ராவணா மாரியப்பன் வேளார் மகேஸ்வரி அவர்களுடைய தங்க கரத்தினால் லட்சாதி லட்சம் நோட்டு 101 லட்சம். ஆமா, ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த ஆவணா ராமையா வேளார் செண்பகம் ஆழ்வார்குறிச்சி அன்னார்களுடைய மறந்தவ செல்வம் ராவணா மாரியப்பன் வேளார் அவர்களும் அன்னாருடைய மனைவி மகேஸ்வரி அவர்களும் அள்ளிப்பண 100 லட்சத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார். அன்னார்களுக்கு அடுத்து 8 ஊரு தீஞ்சாலும் நம்ம 8 ஊரு தீயாது. ஆமா, அப்படியா? எங்கள் நெட்டூர்மா நகரத்தில வாழ்வாங்கு வாழ்ந்த தாத்தா அருணாசல வேளார் அவர் இன்றெடுத்த அருந்தவ செல்வம் எங்க பெரியப்பா கருப்பசாமி வேளார் இன்றெடுத்த அருந்தவ செல்வம் என்னுடைய அருமை அண்ணாச்சி முருகானந்த வேளார். ஆமா, கோபுரஸ்தபதி அலங்கார சக்கரவர்த்தி என்னுடைய அருமை அண்ணாச்சி நெட்டூர் முருகானந்த வேளார். என்னுடைய அருமை மகன் என் முருகானந்த வேளார் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வம் என் அருமை மகன் சுபாஷ் என் அருமை மவா காவியா அன்னார் அவர்களும் அள்ளி பணத்தை கொடுத்து எங்க குறிச்சிகுளம் கரையில இருக்காரு அனந்த பற்பநாத சாசா என் உச்சினி மகாளி சந்தனமாரி காளியம்மா என் ஜங்கிலி மாடன் சுள்ளக்கரை சொடல கொலகோமரம் அள்ளி பணத்தை கொடுத்து அன்னார்களுக்கு அடுத்து தங்கச்சேனி வெளியே கிடக்குப்பா உள்ள போட்டுக்கோ. அதானே அடுத்து என் ஜொடலமாலசாமியினுடைய குலகோமரத்தாடி என் குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த செல்லமுடி சீமான்கள் ராமையா வேளார் மாரியம்மாள் பேரன் பேத்தி சிவகுமார் அன்னாருடைய மனைவி பொட்டுக்கணி அமுதா மதுமிதா அவர்களும் அன்னாருடைய பூட்டம் பூட்டி சக்திவேலு இசானிகா ஸ்ரீ பூட்டன் பூட்டியிலே மோனிகா ஸ்ரீ உடையாம்புலி. ஆமா, சொல்லலமானசாமி கொலகோமரம் ராமையா வேளார் மாரியம்மாள் பேரம்பேத்தி சிவகுமார் மனைவி பொட்டுக்கணி அமுதா மதுமிதா பூட்டன் பூட்டி சக்திவேலு இசானிகாசிரி மோனிகாசிரி உடையாம்புலி. ஆமா, அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார். அதரித்த குளங்கள் எல்லாம் குளங்களல்லோ ஆனந்தம் வாழும் ஐயோ போன இடங்கள் எல்லாம் இடங்களல்லோ புகழாக வாழும் ஐயா
செய்ய ஆதிபராஜத்தியானவர் ஆமோ சித்தெரும்பை பிடித்து சிமிழு கொட்டில் அடைத்தாள். எறும்பு 8 நாள் பட்டினியும் பசியுமாக இருக்க இருக்க ஆண்டவன் படி இழந்து வந்தார். பகவானுக்கு பாத பூஜை நடத்தல நடத்தலையா. ஈசன் பூஜை நடத்தாத நேரத்தில் பராஜத்தி கேட்டா ஆமோ ஆண்டவா உங்களுக்கு நான் பாத பூஜை நடத்தணும்னா ஆனா என்னுடைய இடத்துல ஆமோ சித்தரும்பானது 8 நாள் பட்டினியும் பசியுமா இருக்க இருக்க அதுக்கு நீங்க படி இழந்தீங்களான்னு கேட்க ஏ பராஜயத்தை அளக்கும்படி தப்பாது ஆண்டவன் படி இழப்பு. ஆமாம்மோ கொடுக்கும்படி தப்பாது உன் கொண்டவன் படி இழப்பு. படியளப்பு அதனால அழைச்சி வச்ச சித்தரம்ப அறக்குள்ள இருந்தாலும் அரண் அறியாத மாயமில்லை. இல்ல பார்வதி. சிவனக்கூட்டில் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. இல்லை இல்லை அம்மா. அழைத்து வைத்த சித்தரம்பை ஆதிபராஜத்தை திறந்து பாருன்னு சொல்ல சொல்ல ஆண்டவன் சித்தரம்புக்கும் தினை எரிசி படி இழந்திருக்காரு. அளந்திருக்காரு அல்லவா. அப்ப பராஜத்தி கேட்கா பகவானே உங்களுக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன் சாமி. உங்களுக்கு கொடுமை செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன். இன்னும் 8 நாளுக்குள்ள புருஷம் இல்லாத புள்ள எனக்கு வேணும்னு கேட்க ஏ பார்வதி புருஷம் இல்லாத புள்ள பிள்ளையா பிறக்க மாட்டேன் பிண முண்டமாக பிறப்பனம்மா. அப்படி குழந்தை வரம் கேட்டனா குளவிக்கல்லா பிறக்கும்னு சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் 8 நாளுக்குள் பிள்ளை வர வேணும்னு பராஜத்தி கேட்க ஆண்டே வந்தா சொல்லுவார சொல்லுவாரா ஜத்தி ஜத்தி பார்வதிய பார்வதிய உனக்கு பிள்ளை வர வேணும் அந்த கைலாசத்தில ஆமோ 1000 மண்டபத்தில 132 தூண் இருக்கு இருக்கிறது. அதுல முத தூண் தங்கத்தூண் இருக்கு இருக்கிறது. அந்த தங்கத்தூண் நடுவிலே துண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுது. எரியுதம்மா. 8 நாள் நோன்பு இருந்து ஐயா மேலக்காரர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மகடக்காரர்கள் கோயிலுக்கு வார்கள். மேலக்காரர்களும் மேலக்காரர்களும் மகுடக்காரர்களும் உடனடியாக கோயிலுக்கு வருக வருக என்று விழா கமிட்டியின் கருவாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமையா ஆமையோ. அப்ப ஆதி பராசக்தி ஏ ஜத்தி ஜத்தி பார்வதிய பார்வதிய அந்த கைலாசத்திலே 1000 மண்டபத்திலே மணிவிளக்கு தூண்டாத மணிவிளக்கு எரியுது எரிகிறது. சுடர் ஒளியிலே நீ முழங்காலம் மண்டி ஓட்டு முந்திய ஏந்தனோ ஆமோ 8 நாள் நோம்பிருந்து ஈரத்துயில் களையாமல் ஈஜன் கைலாச வந்தையானா முழங்காலை மண்டி ஓட்டு முந்திய ஏந்தி தூண்டாத மணி விளக்கை தூண்டு நின்னா உனக்கு முப்பொறியில் புள்ளையாக பிறப்பம்னு பகவான் சொல்ல ஜதி பார்வதியா பார்வதியா 8 நாள் ஒரு வாரம் அவ விரதமாக இருப்பாளா 8வது நாளையில யமனையில தீர்த்தமாடி களையாமே கையிலே குள்ள வருவாடோ களையாமே வருவாடோ அடி கையிலே குள்ள வார போதே ஆதி வெள்ளி கையில 1000 மண்டபத்தில் 132 தூண் இருக்கு முத தூணு தங்க தூணு தங்க தூணு நடுவதில தூண்டாத மணி விளக்கு எரிய கண்டா மணி விளக்கு முன்னாலே முழங்கால மண்டி ஓட்டு முந்தியத்தா ஏந்துவாளா தூண்டாத மணி விளக்க தூண்டி விட்டு பாப்பாடோ மணி விளக்க பாப்பாடோ மணி விளக்க தூண்டும் போதே தூண்டாத மணி விளக்கு முப்பொறியா பொறிக்குதையா சுடர் ஒளிவு முந்தியில விழுந்துடுமோ
பிடிப்பாளாம் குழந்தை என்ன நினைப்பாளாம் நினைப்பாளாம் பிடிப்பாளாம் பிடிப்பாளாம் சேர்ந்து வாஜ உருக்கள் எல்லாம் கூட்டி அங்க பிடிச்சதால கூடி போச்சு உருக்கள் எல்லாம் பிடிச்சதால உருக்கள் எல்லாலே பகவான் தந்த பிள்ளைக்குத்தான் கையும் இல்ல காலும் இல்ல காதும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல வாய்த்த ஜீவ முண்டத்துக்கு பிள்ளையா தெரியலையா அவன் பிணமுண்டாமோ இருக்காரே தெரியலையா இருக்கானே அவன் முதலையாக தெரியலையா மனமுண்டம்மா இருக்காரே ஐயா தெரியலையா இருக்கானே அவன் குழந்தையாக தெரியலையா குழவி கல்லோ உருளுதானே பார்த்துட்டால பார்வதியா ஆண்டவ பகவானே கடவுளே பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணமுண்டத்தை கொடுத்துட்டியல சாமி மதல வரம் கேட்டதற்கு மலமுண்டத்தை கொடுத்துட்டியல ஐயா இந்த குழவிக்கல்ல நான் கொஞ்சம் முடியுமா குழாவ முடியுமா சாமி இப்பேற்பட்ட முண்டத்தை நீங்க உருப்பிடிச்சு தாங்க சாமி ஆண்டவன் சொல்லுதாரு ஏ பார்வதி அம்மா இவனை உருப்பிடிச்சு தந்தமின்னா இவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையிலுக்குள்ள இருக்க மாட்டான் இவன் மையானம் போவான் மாண்ட பிணத்தை இல்லை வனம் போவான் செத்த பிணத்தை தும்பான் இல்லை இறைவா எப்பேற்பட்ட பிள்ளையான நான் வளர்க்கக்கூடிய விதத்துல நல்ல பிள்ளையா வளர்ப்போம்னு சொல்ல உடனே ஆண்டவன் சிவபெருமா பிரம்மனை வரவழைத்து பிரம்மதேவன் உருப்பிடிக்க சிவபெருமான் உயிர் கொடுக்க அழகு தெரு குழந்தையாக 16 அங்கல 21 லட்சணம் பொருந்திய சிவ குழந்தையாக இருக்கிறான் இப்பேற்பட்ட பிள்ளைக்கு பார்வதி பேரு காக்க அன்னைக்கு தான் சிவபெருமான் பேர் கொடுக்காரு சுடர் ஒளிகள் பிறந்ததாலே சுள்ளக்கார ஐயா பிறந்ததால மணிவிளக்கு பிறந்ததாலே சுள்ளக்கார மாயாண்டி முண்டமாக உருண்டதால சத்ராதி முண்டசாமி சுள்ளக்கார சுடலாய்யா வேலையான வேலையாச்சா சுடலாய்யா விளையாடோ ஜமயமாச்ச வேலையாச்ச சுள்ளக்கர மாயாண்டி சாமாதி சாமமாச்ச சதுராடோ வேலையாச்ச சாமமாச்ச சுள்ளக்கர சுடலாய்யா கொடியருக்கும் சுடலாய்யா கொடிய சாம ஆகுதப்போ கொடியருக்கும் சுள்ளக்கர சுடலமுண்டா நஞ்சு ஓட்டா நஞ்சருக்கும் நடிச்சாம வேலையாச்ச நஞ்சருக்கும் செஞ்சுட
நேரம் போவு நேரம் சுடலா ஐயா சுடலா ஐயா நீ இறந்த பிணத்தை திங்கு நேரம் போகும் நேரம் மாயாண்டி மாசுடல மாசுடல மல்லிகைப்பூ வாசகம்மா வாசகம்மோ பேச்சு பெத்த திருமகன திருமகன பேரு பெற்ற சுடலா ஐயா சுடலா ஐயா கள்ளக்கார மாரியம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா மாரியம்மா தாயான சடமாரி தடமாரி ஆடுதால பாடுதால பாடுதாளே கள்ளக்கார மாரியம்மா 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 ஆதாளி போடுதாளே மாரியம்மா ஆளே சண்டன மாரியம்மா மாரியம்மா முடி ஒலையோ ஜட ஒலையா ஜடவலையா சந்தன மாறி மாரியே பூமி எல்லாம் நிலமுறே ஜட ஒலையா ஆளே கள்ளக்கார மாரியம்மா மாரியம்மா அத்த சாமி வேலையில வேளையிலே ஆதோலி சொருவோம் போடுதால போடுதாளே சந்தன சடமாரி ஜடமாரி வீரப்பல்லா விரிசடையா விரிச்சடையா விரிசடையா விரிச்சடையா விரிச்சாடும் ஜடமுடியா ஓடியா ஓடியா விரிச்சடையா அம்பிகைய சந்தன மாறி மாரியே அங்காரி ஒங்காரி ஒங்காரியே கள்ளக்கர மாரியம்மா 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 1008 துருவக்காரியே மாரியம்மா கள்ளக்கர மாரியோடு மாரியோடு சந்தன சடமாரி மாரியே சுள்ளக்கர சுடராய்யா நீ சுடுகாடு போகும் நேரம் நேரம் சுடராய்யா சுடலையா நீ சுட்ட பிணத்தை திங்கு நேரம் போகும் நேரம் பேயாண்டி மாயாண்டி பேய்களுக்கு ராசாவா மையான அதிபதியா சுள்ளக்கர சுடலைக்குத்தா கட்டையில பிணமிருந்து பிணமிருந்து கருவி பிணம் வியாபுதாளே பிணமிருந்து மூட்டத்தில பிணமிருந்து சுள்ளக்கர சுடலாய்யா மூட்டம் போட்டு வியாபுதால 8 மாத்த சூழிதான சுள்ளக்கர சுடலாய்யா இடமிருந்து வியாபுதால பாப்பாத்தி பெண்கொடியா சந்தன கட்டையில சோமிருந்து வியாபுதாலே கூம கட்டை தாடோ ஜலமணியா மாரியம்மா ஜலமணியாரே கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா ஜாலக்காரி ஜாலக்காரி சந்தன ஜடமாரி ஜடமாரி கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா குலவையில கெட்டிக்காரி பெரும்படையா 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 அயலாத்து கூடாரம்மா பெரும்படையா கள்ளக்கர மாரியம்மா
சுடல ஐயா மாயாண்டி மதி கொழுந்த ஐயா மல்லிகப்பு வாசக்கார பேய்களுக்கு ராசாவா பேரரசன் சுடல ஐயா சுள்ளக்கர சுடல முண்டா எட்டு மத சூழியத்தா எடுத்து அப்பம் போட்டவரா சுள்ளக்கர சுடல ஐயா நீ தரப்பட சூழியத்தா ஐயா தாவாசம் போட்ட பிள்ளை மாயாண்டி மாசுடல மையான அதிபதியா சுள்ளக்கர சுடலை மாடா நீ சுடுகாட்டு ராஜாதானே பேய்களுக்கு ராசாவா பேச்சி மகன் சுடலா ஐயா நீ கட்டையில பிணம் இருக்க ஐயா காலப்பத்தி இழுத்தவரா சுள்ளக்கர சுடலா ஐயா ஐயா மூட்டத்தில பிணம் இருக்க ஐயா முழு பிணத்தை தின்னவரா சுள்ளக்கர சுடலா ஐயா நீ தலப்பிள்ளை சூழியத்தா தாவாசம் போட்ட பிள்ளை சுள்ளக்கர மாயாண்டி நீ எட்டு மத்த சூழியத்தா எடுத்து எப்பம் போட்டவரா அடங்காத சுடலா ஐயா நீ அள்ளி பிணம் தின்ன பிள்ளை அடங்காத ராசாவா சுள்ளக்கர சுடல முண்டா நீ மணிக்குடல பிடுங்குவானா மாலையாக போடுவானா இவன் எட்டு மத்த சூழியத்தா எடுத்து அப்பம் போடுவானா கோலக்கார சாலக்காரா சுள்ளக்கர சுடலா ஐயா கோபத்தில கெட்டிக்கார சுடலா ஐயா சுடலை மாயத்தில ஐயா சாலக்கார சுள்ளக்கரை சுடலா ஐயா உச்சியில குள்ளாவோ சுடலை மாடா உனக்கு உல்லாச கல்லடையோ ஐயா குள்ளாவோ சுள்ளக்கர மாயாண்டி உனக்கு சல்லடமா குள்ளாவா ஐயா குள்ளாவா உனக்கு தாமரக்கா மணியழகோ ஐயா குள்ளாவா மணியழகாலே சுள்ளக்கர சுடலை முண்டா பட்டு கச்ச உனக்கு பவள கச்ச சுடலை மாடா உனக்கு பார்வை கேத்த கச்சைகளோ ஐயா பவள கச்ச கச்சைகளோ சுள்ளக்கர சுடல ஐயா பட்டு கச்ச பவள கச்ச பார்வை கேத்த கச்சைகளோ சாந்து கச்ச ஜல்லடம்மா சுடல தெய்வா உனக்கு சருவக்கர குல்லாவோ ஐயா சல்லடம்மா சுள்ளக்கர சுடல ஐயா 6 மணி வல்லையமோ அருகில் ஒரு ஜல்லடமோ 7 மணி வல்லையம்மா சுடல ஐயா இடையில் ஒரு ஜல்லடமோ ஐயா வல்லையம்மா சுள்ளக்கர சுடல ஐயா
வெள்ளி நல்ல பிடியருவா விளையாடும் ஐயருவா தங்க நல்ல பிடியருவா பிடியருவா சுடலை மாடா சுடலை மாடா சதுராடும் கையருவா பிடியருவா கையருவாளே சொல்லக்கர சுடலாயா முன்புறத்து சுங்கிலீரா வாகினியா அச்சரமோ பின்புறத்து சுங்கிலீரா சுங்கலிரா சுடலை மாடா சுடலை மாடா பிரம்மதேவே அச்சரமோ சுங்கிலீரா சொல்லக்கர சுடலை கீதா வலதுபுற சுங்கிலீரா வருணதேவே அச்சரமோ இடதுபுற சுங்கிலீரா ராமதேவே அச்சரமோ ஆனப்பந்தோ ஒரு கையில ஒரு கையில சுடலையா சுடலையா காலுக்கு தடி வருகையில ஒரு கையில கட்டையில பிணம் இருக்க பணம் இருக்கா சொல்லக்கார சுடல செய்வான் சுடல செய்வான் காலப்பத்தி இழுத்த வேணா தவறா கூட்டத்தில பிணம் இருக்க பணம் இருக்கா சுடலையா சுடலையா நீ முழு பிணத்தை இழுத்தவரோ பணம் இருக்கா பேச்சுக்குத்தான் மகந்தானே மகந்தான பேரு வச்ச சுடலையா சுடலையா சொல்லக்கர மாயாண்டி மாயாண்டி ஊரு எல்லாம் உன் பெயரா பெயரா சுடலையா சுடலையா இந்த உலகம் எல்லாம் உன் புகழாம் உன் பெயரா உன் புகழாலே சொல்லக்கர மாயாண்டி மாயாண்டி அள்ளி பேணம் தின்னவரா நவரா யாவூச போட்ட பிள்ளை பிள்ளை மாண்ட வேணும் தின்னவரா நவரா மாயாண்டி மாயாண்டி மாவூச போட்டவரோ ஏன் தின்னவரோ மாயக்கார சுடலையா சுடலையா சூழியத்தான் ஜோலியத்தான் எடுத்தியாப்போம் போட்டவரா போட்டவரோ கையால தின்ன வேணும் என்ன பெணோ பரவாயெல்லாம் உன்வடிய உன்மடிய வாயால தின்ன வேணும் என்ன பெணோ இந்த சுடலைக்குத்தான் வயறு எல்லாம் உன்வடிய ஏன் தின்ன பெணோ கோலக்கார சுடலையா சுடலையா கோலக்காரன் ஜாலக்காரன் ஜாலக்காரன் சொல்லக்கார மாயாண்டி மாயாண்டி கோவத்தில கெட்டிக்காரன் கட்டிக்காரன் சொல்லக்கார சுடல தெய்வான் சுடல செய்வான் சுடுகாடு போனவனா போனவனா போனவன் தான் போனவன் தான் சுட்ட பிணத்தை தின்னவன் தான் போனவன் தான் தில்லை வேணம் போனவர் குறைகள் பாட தில்லைவனம் தில்லைவன களமதிலைய சுடலையா சுடலையா சுள்ளக்கர சுடல சுடலே செத்த பிணம் தின்ன வேறா சுடலையா செத்த பிணம் தின்ன வேறா சுடலையா வாடிய சுடல கண்ணே செத்த பிணம் தின்னவரம் போ
சுடல ஐயா நீ பாண்டவினம் தின்ன வேறா போ சுடல ஐயா ஏ ஒழிய சுடல ஐயா மாண்டவினம் தின்ன வேறா சுடல ஐயா கட்டையில பிணம் இருக்கிய சுடல ஐயா சுடல ஐயா ஏ சுள்ளக்கர சுடல கர சுடல கருவி பிணம் வியாவுதப்பா சுடல ஐயா கருவி பிணம் வியாவுதப்பா சுடல ஐயா ஏ ஒழிய சுடல உனக்கு கருவி பிணம் வியாவுதப்பா சுடல ஐயா குங்கும கட்டகிலையா சுடல ஐயா சுடல ஐயா ஏ சுள்ளக்கர மாயாண்டி கரமயண்டி கொழுந்து விட்டு வியாவுதால சுடல ஐயா பத்தி கொழுந்து விட்டு வியாவுதால போ சுடல ஐயா ஏ ஒழிய சுடல வியாபதாள போ அப்படியா 10 நிமிஷமா மையான களம் மதியிலைய சுடல ஐயா சுடல ஐயா ஏ சுள்ளக்கர சுடல உள்ளக்கார சுடல மாண்ட வின வியாவுதப்பா சுடல ஐயா உனக்கு மாண்ட வின வியாவுதப்பா சுடல ஐயா ஏ ஒழிய சுடல உனக்கு மாண்ட வின வியாவுதப்பா சுடல ஐயா அவ மண்டையில தீ புடிக்கிய சுடல ஐயா சுடல ஐயா ஏ சுள்ளக்கர சுடல சுடல அவ மான மட்டும் புக கிளம்ப சுடல ஐயா உனக்கு மான மட்டும் புக கிளம்ப சுடல ஐயா ஏ ஒழிய சுடல உனக்கு மானமெல்லாம் போகளம்ப ஏ சுடல ஐயா கட்டையில தீ பிடிக்கிய சுடல ஐயா சுடல ஐயா ஏ சுள்ளக்கர மாயாண்டி கரமயண்டி கருவி பெண வியாவுதால சுடல ஐயா உனக்கு கருவி பெண வியாவுதால சுடல ஐயா ஏ ஒழிய சுடல உனக்கு கருவி பெண வியாவுதால சுடல ஐயா 8 மாத்த சொல்லி அவையா சுடல ஐயா சுடல ஐயா ஏ சுள்ளக்கர சுடல கர சுடல இடமிருந்து வியாவுதால சுடல ஐயா உனக்கு இடமிருந்து வியாவுதால சுடல ஐயா ஏ ஒழிய சுடல உனக்கு இடமிருந்து வியாவுதால சுடல ஐயா அவ மண்டையில தீ பிடிக்கிய சுடல ஐயா சுடல ஐயா சுள்ளக்கர சுடல கர சுடல மான மட்டும் புகழம்ப சுடல ஐயா ஏ சுடல ஐயா ஏ போ சுடல ஐயா அவ மான மட்டும் புகழம்ப ஏ